இரையச்சம் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? அது இரையச்சம் முக்கியம் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பிரச்சனை அதல்ல. இரையச்சம் உள்ளவர் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? மனிதன் என்றால் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர். தப்புக்களை வைத்து எவருடைய தீர்ப்பையும் எடுக்க கூடாது. உலகத்துல யாருடைய தவறை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதாவது இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் சொல்கிறார்கள், லவ்லம் யஅதில் ஆசீன மன் ஹுவ முத்னிபு ஃபமை யஅதில் ஆசீன பஅத முஹம்மதி. பாவம் செய்தவர்கள் தான் பாவிகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று இல்லை என்றால் முகமதுக்கு பின்னால் யாரும் யாருக்கும் உபதேசம் செய்திருக்க முடியாது. ஏன்? எல்லோருமே பாவம் செய்தவர்கள். பாவம் செய்யாதவர்கள் தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் முகமதுக்கு பின்னால யாரும் யாருக்கும் உபதேசம் செய்திருக்க முடியாது. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு சில வெளிப்படையான அடையாளங்கள் வைத்திருக்கின்ற ஒரு மனிதர் இரையச்சம் உள்ளவரா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு வெளிப்படையான அடையாளம். அது என்ன? உலமாக்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தஸ்கியா மிக முக்கியமான ஒரு அம்சம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன செய்வார்? அதாவது அவர்களுக்கு யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் குர்ஆனையும் கற்றுக் கொடுப்பார். அடுத்து என்ன செய்வார்? வயுஸக்கிஹிம், அவர்களை தஸ்கியா செய்வார். அவர்களை தஸ்கியா செய்வார். அது என்ன தஸ்கியா செய்வார் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது வேதத்தையும் கற்றுக் கொடுப்பார், ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பார், தஸ்கியா செய்வார் என்று சொன்னால் அவரோடு பழகுவதனால், அவரோடு நாங்கள் நெருங்கி இருப்பதனால், அவரோடு போவதனால், அவரோடு வருவதனால் எமது இபாதத்துடைய நிலை அதிகரிக்கும்.